2024 பார்டர் கவாஸ்கர் டிராபி தற்போது விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. முதல் போட்டியில இந்திய அணி வெற்றி, இரண்டாவது போட்டியில ஆஸ்திரேலியா வெற்றி, மூன்றாவது போட்டி தற்போது யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியல. ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. முதல்ல பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி பாத்தீங்கன்னா 445 ரன்களை குவித்து ஆட்டத்தை இழந்தாங்க. டிராவிஸ் ஹெட் தொடர்ந்து இரண்டாவது அதிரடி சதம் 160 பந்துல 152 ரன் எடுத்து அவுட்டுமே ஆனாரு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் அவர்களுமே ஒரு சதத்தை விளாசிருக்காரு. இந்திய தரப்புல ஜஸ்பிரீத் பும்ரா 6 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு. பின்பு முதல் இன்னிங்ஸை ஆடிவரும் இந்திய அணி மூன்றாவது ஆட்ட நேர முடிவுல 52 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியுமே இருந்தது. இன்று 4வது நாள் ஆட்டம் நடந்து வரும் நிலையில கேப்டன் ரோஹித் சர்மா மீண்டுமே பொறுப்பற்ற முறையில ஆட்டம் இழந்திருக்காரு. வெறும் 10 ரன்கள் எடுத்து கமின்ஸ் பந்துல அலெக்ஸ் கேரியிடம் கேட்ச் ஆகியிருக்காரு. இதனால 74க்கு 5 அப்படின்னு இந்திய அணி தடுமாறிய நிலையில KL ராகுலும் ரவீந்திர ஜடேஜாவுமே அணிய ஓரளவிற்கு சரிவுல இருந்து மீட்டிருக்காங்க. எந்தவித தடுமாற்றமுமே இல்லாம ஏதுவான பந்துக்களை எல்லை கூட்டுக்கு விரட்டி அடித்த KL ராகுல் அவர்கள் டெஸ்ட்ல தன்னுடைய 16வது அரை சதத்தை விளாசிருக்காரு. சதம் விளாசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 84 ரன்கள்ல லயன் பந்துல கட் ஷாட் அடிக்க முயன்ற KL ராகுல் அவர்கள் ஸ்மித்துடைய சூப்பர் கேட்ச்ல வெளியேறியிருக்காரு. அவர் மொத்தம் பாத்தீங்கன்னா 8 பவுண்டரிகளை விளாசிருக்காரு. அதன் பிறகு ரவீந்திர ஜடேஜாவும் நிதிஷ்குமார் ரெட்டியுமே விக்கெட் எடுக்காமல் கவனமுடன் ஆடிட்டு இருக்காங்க. இந்திய அணி உணவு இடைவேளை வரை 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 167 ரன்களை எடுத்திருக்காங்க. இந்தியா 278 ரன்கள் பின்தங்கிய நிலையில ஃபாலோ ஆன் தவிர்க்க போராடிட்டும் இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா 41 ரன்களுடனும் நிதிஷ்குமார் ரெட்டி 7 ரன்களுடனுமே தற்போது களத்துல இருந்துட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.